லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4ஓட நெக்ஸ்ட் பார்ட்டோட இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்ச ஐம்னலி சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். என் பிரதர் என்கிட்டேருந்து பிரிச்சலாடா, உன் ஒய்ஃபை உன்கிட்டேருந்து எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி காலாக கட் பண்ணால் நம்ம ஜொங்கோக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன்லேயே நோட் பண்ணா. ஏன்னாச்சும் ஜொங்கோக் ஒன்றும் இல்லை, மார்க்குடா. நான் ஒர்க்கை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டோம்ல, அடா எப்போ வருவீங்கங்கிற மாதிரி கேட்டான். மற்றபடி ஒன்றும் இல்லை, ஒர்க் இருக்குன்னா ஒர்க்கை போய் பார்க்க வேண்டியதானே, நீ ஏன் இங்கே வந்த? அடா எனக்கு எதுவும் ஆகலையே. சரி சரி, நீ நீ ரெஸ்ட் எடு. நான் நான் ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்க்கு போகிறேன். ஓகே, நீ நீ ஹவுஸை விட்டு எங்கேயும் போகாட்ட. எதுக்கு ஹவுஸை விட்டு வெளியே எங்கேயும் போகாட்டானே? போகாட்டன்னா போகக்கூடாது. சரி போகலை, அதுக்கே இந்த மாதிரி உன் ஃபேஸ் போகுது அப்படிங்கிற மாதிரிட்டே பொறுமையாக பெட்டில் பட்டான். நான் ஒர்க்கை குயிக்காக முடிச்சுட்டு குயிக்காக வந்துடுவேண்ணா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கோக்கு ஒரு மாதிரி டென்ஷன்லேயே அட்டாக் பண்ண மூமெண்ட்லேயே திங்க் பண்ண வேகத்துலேயே நேராக ஜொங்கோக்கு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு போகிறாரு. இப்போது ஸ்கூலுக்கு போன பேபிஸும் சரி, நம்ம காலேஜுக்கு போன குக்கியும் சரி, பேபிஸ் அவ்வளோ பேருமே ஹவுஸ் கிளெண்டரான மூமெண்ட்டுக்கு டேக்கு அடிப்பட்ட மூமெண்ட்டை தெரிஞ்சு பேபிஸ் அவ்வளோ பேருமே டேயோட ரூம் கிளெண்டரானா குக்கி தான். உங்களை யார் இந்த மாதிரி ஷூட் அவுட் பண்ணது? எவன் ஷூட் அவுட் பண்ணது? அவனை பிடிச்சாங்களா பிடிக்கலையா? என்ன டைம் இருந்தால் என்னோட மாமா இந்த மாதிரி ஷூட் பண்ணியிருப்பான் அவனை அப்படிங்கிற மாதிரி குக்கி டென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு குக்கியோட காட்டை பிடிச்சி நம்ம டே திருக்கிறாரு. என்ன அந்த பசங்க இப்போ என்ன பண்ண போறியா? நான் மாஃபியா ஃபேமிலி பசங்களில் ஒருத்தன். காலேஜ் ஸ்டடி முடிஞ்ச அடுத்த செகண்டே நான் டேடோட ப்ளேஸில் டேடு கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஒர்க் பண்ண போறியா? பிடிச்சிருவேன். கம்பெனிஸை ரன் பண்ணப்போ மாஃபியா ஒர்க்குக்கு போப்பானா அப்படிங்கிற மாதிரி குக்கி போட்டுட்டு நான் என்னம்மா உங்களே ஒரு பர்சன்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க, நான் சும்மா விடவே நினச்சிட்டு இருக்கீங்களா? அந்த பர்சன்ட் நான் சும்மா விட மாட்டேன், என் மாமாவோட ஆன்ஸில் அடிபட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு, கோப்ரா அந்த கோப்ரா இப்போ மட்டும் என் மாமா பக்கத்தில் இருக்க மாட்டானே, மற்ற நேரத்துலலாம் தேவையில்லாமல் என்கிட்ட ஃபைட் பண்ண சொல்ல முழுக்க என் கூட தான் இருப்பான். எங்கே அந்த கோப்ரா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் கோப்ரா டேடு கூட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அட்டானே இருடா டாடை கூட சேர்ந்து ஹவுஸுக்கு வரவெல்லாம் உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாரி குக்கி அப்படியே டைட்டாக ஹேக் பண்ணப்படி உனக்கு ரொம்ப வலிச்சிச்சாமா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வலிக்கலை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு பேபிஸ் அவ்வளோ வெறும் டேயை சுற்றி தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வலிச்சிச்சாமா அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு நம்ம டேயை விட்டு நகரவே இல்லை. டேயுமே பேபிஸ்கிட்ட ப்ளே பண்ணப்படியும் பேபிஸ்க்கான ஃபுட்டெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவங்களோட ரூமுக்கு போக வச்சுட்டு டேயுமே அமைதியாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 2 hours to 3 hours அப்புறம் தான் ஜொங்கு கம்டியும் அந்த ரூமுக்குள்ள என்ட்ராகி டே நோட் பண்ணா டே ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேக்கு பக்கத்துலேயே அப்படியே நம்ம ஜொங்குக்கும் ஸ்லீப் பண்ணுறாரு. அப்படியே நம்ம டேடாம் ஒரு மாதிரி தூக்கத்தில் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகுது. 2-3 மூமெண்ட்ஸ் ஒரு மாதிரி நோட் பண்ணுறாரு. குக்கி வந்து நம்ம டே கூட ஃபைட் பண்ணிவிட்டு நம்ம டே வந்து குக்கியை பனிஷ் பண்ணுற மாதிரியும் குக்கிக்கு டேயை பிடிக்காத மாதிரி டேயை வெறுக்கிற மாதிரியும் அப்புறம் நம்ம ஜொங்குக்கை ஒரு பர்சன்ட்டு அட்டாக் பண்ணுற மாதிரியும் நம்ம ஜொங்கு கிரிட்டிக்கலான பொசிஷனில் டெத் ஆகிற பொசிஷனுக்கு வந்ததையும் பார்த்து டக்குன்னு நம்மகிட்ட எழுந்து உட்கார்ந்தாரு. பயத்துலேயே அப்படி எழுந்து உட்கார்ந்தபடி குக்கி ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தில் இந்த மாதிரி உட்காந்தா பக்கத்தில் தான் நம்ம ஜொங்குக் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாரு. நம்ம ஜொங்குக் அப்படி எழுந்து அப்படியே பக்கத்தில் பெட்டுக்கு பக்கத்தில் இருக்க லேம்பை அப்படியே ஆன் பண்ணி பக்கத்தில் இருக்க வாட்டர் பாட்டிலை அப்படியே ஓப்பன் பண்ணி என்னாச்சு டைமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாட்டரை ஃபீட் பண்ணால் ஒன்றும் இல்லை ஜொங்குக் பயங்கரமாக கட்டுன குக்கி ஜொங்குக்குன்ட்டு. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லைங்கிற? அது ஒரு பேடு ட்ரீம். நானும் பார்த்துட்ருக்கேன் இப்போ கொஞ்சம் டேஸாகவே பேடு ட்ரீம். என்ன கேட்டாலும் பேடு ட்ரீம்ங்கிற. அது என்ன பேடு ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி கோமா கேட்கவும் அது வந்து ஜொங்குக் என்கிட்டேருந்து குக்கி யாரோ பிரிக்கிறாங்க. என்கிட்டேருந்து மொத்தமாக பிரிக்கிறாங்க. குக்கி என்கிட்ட ஃபைட் பண்ணுறான். குக்கி என்னை விட்டு மூவ் ஆன் ஆக்குறான் ஜொங்குக். அடி எப்படி உன் குக்கி உன்னை விட்டு மூவ் ஆன் ஆக்குவான்? குக்கிக்கு நீ தான் எப்போதுமே ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். யாருக்காகவும் எதுக்காகவும் ஒன்றா உன் சன் விட்டு கொடுக்க மாட்டான். இல்லை ஜொங்குக், அது ஒரு ட்ரீம் தான். உன்னை யாரோ கில் பண்ணுற மாதிரி குக்கி என்னை விட்டு மூவ் ஆன் ஆக்குற மாதிரி என்கிட்டேருந்து என் ஜொங்குக்கையும் குக்கியும் பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுவாரா. அந்த மாதிரி அழுதான்.
டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டேயை கம்ஃபர்ட் பண்ண எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் குக்கி என்கிட்டேருந்து எங்கேயும் மூவ் ஆன் ஆகக்கூடாது. என் குக்கி என்கிட்ட தான் இருக்கணும். என் குக்கி என்கிட்ட தான் இருக்கணும். ஜங்குக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு வேற இந்த மாதிரி அடிபட்டிருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. நீ நீ இப்போ ஏதாவது தேவையில்லாத ஒர்க்கில் இன்வால்வ் ஆகுறியா என்ன? உனக்கு ஏதாவது எனிமி இருக்காங்களா என்ன? யாராக இருக்கும்? யாராக இருக்கும்? எல்லாரையுமே கில் பண்ணிட்டல. அந்த லாராவை கில் பண்ணிட்டோம்ல, அந்த மேடை கூட கில் பண்ணிட்டோம்ல, அந்த பாடிகார்டோட ஒய்ஃபை கூட கில் பண்ணிட்டோம்ல, எல்லாரையும் கில் பண்ணிட்டோம்லங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. ஆமாம், எல்லாருமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. யாருமே இல்லை. அப்படியே யாராவது எனிமியாக வந்தாங்கன்னா அவங்களையுமே ஃபஸ்ட்டையே கில் பண்ணிடலாம். அது ஒரு பேடு ட்ரீம் தான். உன் ஜங்குக்காவுக்கு ஒன்றுமே ஆக்காட்டு. இந்த டேயோட மொத்த லவ்வும் ஜங்குக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணும். அதேமாரி குக்கியும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். அந்த மாமோட மொத்த லவ்வும் மொத்த கேரையும் தாண்டி குக்கி ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டான். தேவையில்லாமல் ட்ரீமை பார்த்து பயப்படாதானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்மகிட்டயே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. நிஜமாலும் தானே, நிஜமாலும் அப்படிங்கிற மாரி டே இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே ஒர்க்குக்கு ஒன் பை ஒன்னாக கிளம்பிட்டு இருந்தான். டே ரூம்லேயே உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு இன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி டே பக்கத்தில் உட்காண்டாம். எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது. நான் இன்றைக்கி ஒர்க்குக்கு எங்கேயும் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்போ ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணபடியே நம்ம ஜங்குக்குடா அப்படியே நேராக கோபுராவை நோட் பண்ணுறது. இந்த மாதிரி நோட் பண்ணால் கோபுரா செம்மட்டு பேபியாக டே பக்கத்தில் உட்காண்ட்ருக்குது. என் கூட இன்றைக்கி நீ மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வரலையா கோப்ரா அப்படிங்கிற மாதிரி கோப்ராவை கூப்பிடவும் நான் மேம் கூடயே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட டொமாக்ஸ் கிட்ட அந்த டைஸில் உட்காருமா அந்த மாதிரி உட்காண்டான். என் கூட கோப்ரா இருக்கணும்னு திங்க் பண்ணுறான், இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கு சரி ஓகே 2 பேரும் ஹவுஸில் போயிருந்துக்கோங்க, நான் ஒர்க்கை குயிக்காக முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே நேராக கிளறுங்கண்ணா. பாய்ஸஸ் அவ்வளோ வெறுமே ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு எல்லார்ட்டையும் ஒரு மாதிரி சிக்னல் மாதிரி அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க போலுக்கு. அந்த மூமெண்ட்டுக்கு நான் என்னோடய ஒர்க்குக்கு போகிறேங்கிற மாதிரி பாய்ஸஸை நோட் பண்ணவும் பாய்ஸஸ்மே ஓகேங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் கம்பெனிக்கு போனால் நம்ம குக்கிட்டா நேராக டேயோட ரூம்குள்ளே என்றானா நம்ம டேயோட டைஸில் கோபுரா இருக்கிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி வந்த வேகட்டிலேயே கோபுராவை அப்படியே டேயோட டைஸ் 2 டூக்குன்னு வேகட்டிலேயே தூக்கி வீச போவாரா. என்ன மாதிரி வீச போனால் நம்ம டென்ஷன் ஆகி குக்கியோட காட்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்க? சேட்லேருந்து இதே பிஹேவியரில் தான் இருக்கிற, விளாண்டுட்டல, இன்னுமா அவனுக்கு மேனஸ் தெரியல, இந்த மாதிரியே பிஹேவ் பண்ணுவ, ஒழுங்கா அவனை என் டைஸில் வை. நான்டா அவனோட சன், என்ன வேணா அவன் டைஸில் வச்சுக்கோ. இது ஒன்று டைஸில் வச்சுக்கணுமா? அதான் நீ இவ்வளோ அவசரமாக வளர்ந்துட்டியடா. ஏன் நான் வளர்ந்தாலாம் அவன் டைஸில் வச்சா உன் பேபி இல்லைன்ட்டு யாரும் சொல்லிடுவாங்களா? நான் உன் பேபி தானே, அவன் டைஸில் இருக்கிறதுல இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறபடி ஆர்கியூமெண்ட் பண்ணபடியும் நம்ம குக்கி கோபுராவை தூக்கி வீசுகிற மூமெண்ட்லேயே இருக்கிறத பார்த்துட்டு குக்கி மாம் ஏற்கனவே டயர்டில் இருக்கேன், நீ வேற டென்ஷன் ஆக்காட. மே இன்னும் 2 days கழிச்சு காலேஜில் ஏடா பேரண்ட்ஸ் மீட்டிங்கிறாங்க, எல்லாரோட பேரண்ட்ஸுமே இந்த பிளேஸ்க்கு வருவாங்களாம். ப்ளீஸ்மா, எந்த ஒரு பிளேஸுக்குமே டேடு உன் கூட வரவே மாட்டார். எப்போ பார்த்தாலும் நீ மட்டும்தான் சிங்கிளாக வருவ, இல்லை ஜிம்மி நம்ம அம்மையை சீட்டு கூட கூட்டிகிட்டு வருவ. இந்த டைம் எதையாவது பண்ணி டேடையும் கூட கூட்டிகிட்டு வரியா? எதுக்கு? இவ்வளோ டேஸ் இல்லாமல் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் உன் டேடை கூட்டிகிட்டு வர சொல்கிற? ஏதாவது காலேஜில் ப்ராப்ளம் பண்ணி வச்சுருக்கியா என்ன? இல்லையே, நீ உன் டேடை கூப்பிட்றன்னா கண்டிப்பாக உன் டேடை ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இல்லை, நீ கூப்பிட்ட மாதிரி தெரியுது. என்ன ஹெல்ப்பு, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஐயோ மாமா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களே, நம்ம விஏ நம்ம மாமுக்கும் டேடுக்கும் இன்ட்ரோ கொடுக்கலான்ங்கிற மாதிரி திங்களாக பண்ணி வச்சுருந்தேன், இப்போ என்ன பண்ணான்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸ்லேயே நம்ம குக்கிருந்தா. ஏன்னா காலேஜில் என்ன பண்ண? நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் எவ்வளோ குட் பாய் தெரியுமா? நல்லா தெரியும், என் பையனை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீ எந்த அளவுக்கு குட்டான பையனுங்கிறதும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கியை காலேஜுக்கு போக சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் 2 days கழிச்சு கண்டிப்பாக நீ வரணும். சரி ஓகேடா, 2 days தானே, 2 days இருக்குல்ல போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கி எங்கேருந்து அனுப்புவாரா. அந்த மாதிரி அனுப்பினா
டே அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டுருந்தா. ஒரு 1 ஹவர் டைம் ஆகுது. இப்போ ஜேகே சைடை தான் கேட்டுது. ஜேகே கரெக்டாக ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸில் தான் வந்து நிற்கிறாரு. எந்த பிளேஸில் இருந்தாலும் அன்றைக்கி அந்த பிளேஸ்லேருந்து எல்லாத்தையும் ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணோம். எங்கே இருந்தாலும் எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணோம். அந்த பர்சனோட டீட்டெயில் ஏதோடு கிடச்சிச்சா? அவன் அவன் எந்த பிளேஸில் சீக்கிரட்டாக மறைஞ்சிருக்கானுங்கிறதுன்னு தெரியலண்ணே. இந்த ஃபாரஸ்ட்லேருந்து அப்போ மட்டும் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அந்த எனிமியோட நேம் வந்து சார்லியோட பிரதரை தான் நம்ம ஜேகே கில் பண்ணியிருப்பார். அந்த மொமெண்ட்டுக்கு சார்லியோட பிளேஸ்க்கே கரெக்டாக என்ட்ராகி ஃபுல் பிளேஸுமே மொத்தமாக சர்ச் பண்ணி பார்த்துட்டாரு. பட் இந்த பிளேஸில் சார்லியோட பாடி ஹார்ட்ஸ் பண்ணுற திங்ஸஸ் எதுவுமே இல்லை. இந்த மூமெண்ட்டில் ரொம்ப டிப்ரெஷனில் நம்ம ஜேகே அந்த பிளேஸில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தா. இவன் இந்த பிளேஸ் வந்து தப்பிச்சிட்டானே, இதுதான் நம்மளோட சீக்ரெட் பிளேஸ். இந்த பிளேஸ்லேயே என்ட்ராகி என் பேபியை டச் பண்ணதுக்கு அவனை ஒரேடியே ஃபினிஷ் பண்ணிடலாம் நினச்சி வேண்டாம். இங்கேருந்து எப்படியோ மூவ் ஆன் ஆகிட்டேன், பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீ இருக்கிற பிளேஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அன்னைக்கு தாண்டா உன்னோட ஃபைனல் டேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அந்த ஃபாரஸ்ட்டில் இன்னும் எங்கேயாவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு ஒரு மாதிரி சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாரா. மார்க்கோ கூட சேர்ந்து வாய்ஸஸ்லேருந்து கால் வருது. என்னாச்சு யாங் அப்படிங்கிற மாரி கேட்கவும், இல்லைடா அந்த லியோட சீக்ரெட் பிளேஸை கண்டுபிடிச்சிட்டே அப்படிங்கிற மாரி கேட்கவும், அவனை நான் இன்னும் கண்டுபிடிக்கல, அவனை தான் தேடிட்டுருக்கேன். அவன் சீக்ரெட் பிளேஸ்லேருந்து அவன் எல்லா திங்ஸையுமே எல்லா ஒர்க்கையுமே இங்கே இந்த பிளேஸில் இல்லாதபடி எந்த ஒரு நியூ பிளேஸ்க்கு மூவ் ஆன் பண்ணிட்டான். இந்த பிளேஸை நான் கண்டுபிடிச்சிருன்னு தெரிஞ்சு அவன் நியூ பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகிருக்கான். என்ன பண்ண எனக்கே தெரியல. இனியோட அவன் ஃபினிஷ் ஆயிடுவான்னு திங்க் பண்ணி தான் இந்த பிளேஸ்க்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தான். இப்போ நம்ம சுகாடா அங்கே பாரு ஜங்குக்கா, சரி அவனா அந்த பிளேஸில் இல்லைல்ல, நீ கம்பெனிக்கு வா, முக்கியமான ஒரு டீட்டெயில் பற்றி பேசணும். அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ஓக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி இருக்காங்க நம்மளை. அவங்க இன்றைக்கி டெண்டர் பிளேஸ்லேயே ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி ஏதோ கம்பெனி சம்மந்தமாக ஒரு டெண்டர் விஷயமா நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் அதர் பிளேஸ்க்கு போயிருப்பாங்க. அங்கே ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்கும். அதை அப்படியே நம்ம சுகா செல்லவும் இன்னும் 1 ஹவரில் நம்ம பிளேஸில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணப்படி அங்கேருந்து நம்ம ஜேகேயும் மார்க்கும் அங்கேருந்து கிளம்புனோம். அதே பிளேஸில் இன்னொரு பர்சன் மறைஞ்சிருந்தபடியே ஜேகே வந்து செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து போன மட்டும் முன்னாடி நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக லீக்கு கால் பண்ணி ஜேகே வந்துட்டும் இங்கே சர்ச் பண்ணட்டும், இங்கே நீங்கள் இல்லைங்கிற மூமெண்ட்டும் இங்கே உங்களோட திங்ஸஸ் எதுவும் இல்லைங்கிற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கோமா கிளம்பி போயிட்டானுங்கிற மாதிரி மட்டும் இன்ஃபர்மேஷனை கொடுக்கவும், என்ன தேடி அலைஞ்சிட்டு இருக்கியாடா நீ? கண்டிப்பாக நான் இருக்கிற பிளேஸ் உனக்கு தெரியவே போகிறது கிடையாது. நீ நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ஜங்குக். என்னோடய பிரதரை நீ கில் பண்ணதுக்கு கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவ. உன் ஃபேமிலி பர்சன்ஸ் எல்லாரையும் தாண்டி உனக்கு ஓவர் லவ் இருக்கிற ஒரே ஒரு பர்சன் தான், அது உன் ஒய்ஃப் தான். உன் ஒய்ஃபோட மொத்த டீட்டெயிலுமே நான் கலெக்ட் பண்ணேன். வாவ், ரொம்ப ஸ்பெஷல் தான். உன் ஒய்ஃபுக்காக நீ எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்க, எப்படி மேரேஜ் பண்ண, அவனை எந்த அளவுக்கு கேரிங்காக பார்த்துட்ருக்க, அந்த கேரோட சேர்த்து ஒரு ஃபர்கண்டான மூமெண்ட்டும் இருக்குது. அவனை நீ ஹவுஸ் அரசில் எத்தனை இயர்ஸ் வச்சுருக்கனுங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே பக்காவாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, உன் ஒய்ஃப் பார்க்க க்யூட்டாக மட்டும் இல்லை, ஒரு மாஃபியா பர்சண்டாகவே சேஞ்ச் வேறு ஆயிருக்கான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதுவும் உனக்காக நீ பண்ண சின்ன குட்டி ஒரு பிளான் ஜெனிக்காக்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு டேயோட பிக்கெட்டை அப்படியே ஃபுல்லாக நோட் பண்ணுறான். ஜேகேயோட ஒய்ஃப் டயாங்கா, நீ தான் அந்த ஜேகேயை மொத்தமாக அப்படியே ஃபுல்லாக அப்படியே அவனை வீக் ஆக்க போகிற ஒரு பர்சன்ட். அவனை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக்மெயில் பண்ணதுக்கு மட்டும் இல்லை, அவனை ஃபுல்லாக மொத்தமாக அழிக்க போகிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம், என்னோட ஒரே ஒரு வெப்பன் நீ தான் டயாங்கா, நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரிச்சபடி இருந்தான். அந்த ரூம்குள்ளே கரெக்டாக சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டு என்ட்ராகிறான். சார்லியோட டைஸில் வந்து உட்காண்ட பொசிஷன்லேயே, சார்லி நீ சொன்ன மொத்த ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன், நீ செய்ய டெண்டர் கிடைக்காதபடி மொத்த ஒர்க்கையும் பண்ணி அவங்க மொத்த ஹார்ட் ஒர்க்கையும் வெத்த பேப்பராக ஆக்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சார்லியோட டைஸில் உட்காண்ட பொசிஷனில் என்ன மாட்டி அந்த கேர்ள் பேசுகிறதெல்லாம் கேட்டு சார்லி ரொம்ப ஹாப்பியாகி பயங்கர வில்லட்டனமாக சிரிச்சபடி இருந்தால் ஜங்கு கரெக்டாக கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறாரு. நம்ம ஜங்குக்கோட ரூமில் தான் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. சீவா ரூமுக்குள்ளே என்ட்ராகி பாய்ஸஸ் அவளே நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்போ அப்படியே அந்த
கம்பெனி ஒர்க்குக்காக அதர் பிளேஸ் போயிருப்பாங்களா, அந்த மூமெண்ட்டை கரெக்டாக நம்ம பாய்ஸஸ் சொல்கிறாங்க. பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராக இருப்பாங்க. மீட்டிங்கான ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சுகர்டாக ரீட் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபைலை ரீட் பண்ணிகிட்டு இருக்க சொல்லி அந்த பிளேஸில் கரெக்டாக சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டு எழுந்து, இது எல்லாமே என்னோட பேப்பர்ஸ், இந்த பேப்பர்ஸ் எல்லாமே என்னோட பேப்பர்ஸ், நான் ரெடி பண்ணிட்டு வந்த பேப்பர்ஸ், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்த டீல் வந்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்கிற மாரி ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இது எல்லாமே ஜங்குக்கோட ஹார்ட் ஒர்க். ஜங்குக்கூடைய ஃபைல்ஸ் எப்படி அந்த கேளுக்கு கிடச்சிருக்குங்கிற மாரி பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆனோம். இந்த பிளேஸில் இந்த மொட்டை ஒர்க்கையும் பண்ணது நான் தான். என்னோடய ஃபைலை தான் அவங்க சீட் பண்ணி ஏமாட்டி இந்த பிளேஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டெண்டர் எனக்கு தான் கிடைக்கணுங்கிற மாரி அதே மாதிரி ஒரு ஃபைல் காப்பி இந்த கேளோட ஆன்ஸ்லேயும் இருக்கும். அதை அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறா. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அந்த பர்சன்ஸ் ரொம்ப ஷாக் ஆனோம். 2 பர்சன்ஸில் யாருக்கு டீலை கொடுக்கணுங்கிற மாதிரி தெரியாமல் இந்த டீலை வந்து இப்போ பிரேக் பண்ணிடலாம், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மற்ற ஒரு 4 கம்பெனி பர்சன்ஸுமே இந்த பிளேஸ்க்கு வந்துருப்பாங்க. ஏன் அவங்க 2 பேரோட ப்ராஜெக்டை தான் எடுத்துப்பீங்களா, எங்களோட ப்ராஜெக்ட்லாம் எடுத்துக்க மாட்டிங்களாங்கிற மாரி அவங்க அந்த பிளேஸில் ப்ராப்ளம் பண்ண, இவங்க 2 பேரோட இதையுமே அந்த இதை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த இதில் 4 பர்சன் வந்துருப்பாங்களா, அதில் ஒரு பர்சனோட டீலை இவங்க செலெக்ஷன் பண்ணவும் இதை சுகா பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த கேலை நோட் பண்ணால் அந்த கேல் வந்து பயங்கர ஃபேக்காக ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுவான். எனக்கு தான் டெண்டர் கிடச்சிருக்கும், நீ இந்த மாதிரி எதுக்காக பண்ண, என்னோடய இன்ஃபர்மேஷன், என்னோடய ஃபைல், இந்த டாக்குமெண்ட்லாம் எப்படி உனக்கு கிடச்சிச்சு, என்னோடய திங்ஸஸ்லாம் எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபைலை எட்டு பண்ணுறத நம்ம சுகா இந்த டைலாக்கெல்லாம் பேசணும். பட் அவளை டைலாக்கையும் பேசிட்டு, உங்களை மாதிரி ஒரு சீட் பண்ணுற பர்சன்ஸை நான் பார்க்கவே இல்லை, இவ்வளோ சீட்டிங் பண்ணிட்டா இப்போ நம்பர் 1 பிளேஸில் இருக்கீங்களாங்கிற மாரி ரொம்ப பேடாக வேறு பேசிவிட்டு அங்கே 2 பேர் இருப்பான். பாய்ஸஸுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் இருந்துருக்கும். பட் இருந்தாலும் இந்த பிளேஸில் ஜங்குக்கு இல்லை, டக்குன்னு நம்ம இடையே டிசைட் பண்ணி முடிவெட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாகவே கம்பெனிக்கு வந்துருப்பாங்க. இதை மற்ற மூமெண்ட்டே சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி, என்னோட ஃபைல் அந்த கேர்ளோட ஆன்சர் இருந்துச்சா, அப்படியே பக்காவாக இருந்துச்சு, ரெண்டும் அப்படியே ஒன்றா இருந்துச்சுடா, ஒரே மாதிரி இருந்துச்சுடா, ஒரு சின்னது கூட, ஒரு சின்ன பிட்டு கூட சேஞ்ச் இல்லை, ஒன்றாவே இருந்துச்சு, எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருந்தால். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பிக் பண்ணால், பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே பாஸ் கோப்ரா கூட சேர்ந்து ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டாரு. அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு, இவன் என்ன இப்போதைக்கு ஒர்க்குக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதே எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. பக்கத்துலேயே கோப்ரா வச்சுருக்க சொல்லி என் டவுட்டு கிளியர் ஆயிடுச்சு. டேயை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி அந்த பாடி கார்ட்டை செலவும், ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பாடி கார்டு டேயை ஃபாலோ பண்ணால், டே வந்து ஒர்க்குக்கு போகாமல் கோப்ரா கூட சேர்ந்து இன்னொரு பர்சனை மீட் பண்ணுறதுக்காக வந்துருப்பார். இந்த மாதிரி வந்துருந்தா இப்போ நம்ம டே சைடாக காட்டுது. டே கரெக்டாக டேக்குன்னே ஒரு சீக்ரெட்டாக ஒரு பிளேஸ் நம்ம பாய்ஸஸ்க்கு தெரியாமல் வச்சுட்டுருக்காரு. ஏன்னா நம்ம ஜேகே வந்து இந்த மாஃபியா ஒர்க்குக்குள்ளே டேயை இன்வால்வ் ஆக விடவே இல்லை இப்போ வரைக்கும். டே அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணியிருந்தாலும் சரி, அத்தனை பர்சன்ஸை அட்டாக் பண்ணியிருந்தாலும் சரி, கில்லே பண்ணிட்டு இருப்பாரு. பட் அந்த பிளேஸில் நம்ம டேக்கு அப்போ நிறைய அடிலாம் பட்டுருக்கும்ல, அதை நம்ம ஜேகேயால் தாங்கவே முடியல. ஒரு போல்டான பர்சண்டாக நம்ம டே வேணும்னு தான் திங்க் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு டே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டானுங்கிற மூமெண்ட்டை மட்டும் திங்க் பண்ணிவிட்டு மாஃபியா ஒர்க்குக்குள்ளே நம்ம டேயை இன்வால்வ் ஆகவே விடலை. மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்குமே நம்ம டேயை கூட்டிகிட்டு வர மாட்டார். டாக்டர் ஒர்க்குக்கு போவார், இல்லை ஹவுஸில் இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டே தான் ஜெனியோட ஹெல்ப் மூலிமா அவருக்குன்னே ஒரு சீக்ரெட் பிளேஸ் நம்ம லீ ரெடி பண்ணி வச்சுருப்பார்ல, அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிறாரு. அங்கே என்ட்ராக்கி அங்கே ஒரு லேப்டாப் இருக்குது, அதை அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி இங்கேருந்து நம்ம ஜெனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஜெனி எப்படியே இவ்வளோ டேஸ் கழிச்சு டேட்டிருந்து இப்படி சீக்ரெட்டாக இன்ஃபர்மேஷன் வருதுங்கிற மாதிரி நம்ம ஜெனி நோட் பண்ணிவிட்டு அதே லேப்டாப் மூலிமா மெசேஜ் மூலிமாவே 2 பேருமே பேசிக்கிறாங்க. என்னாச்சு ப்ரோ, எப்படும் கால் பண்ணி பேசுவேன், இது என்ன ரொம்ப வியர்டாக இருக்குது, எந்த பிளேஸ்லேருந்து எங்களுக்கு இப்படி மெசேஜ் அனுப்பிட்டுருக்கேன், என்னாச்சு, அங்கே ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி ஜெனி கேட்க, எனக்கு என்னன்னு தெரியல சிஸ்டர், அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஜங்குக்கு எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப பயமாக இருக்குது, நான் ஏதாவது நான் ஒர்க்குள்ளே இன்வால்வ் ஆகிடுவேனுங்கிற மாதிரி திங்க் பண்ணியே என்னை ஹவுஸ் அரசில் வச்ச மாதிரியும் பல ஒர்க் பண்ணுறான். அவன் ஏதோ சீக்ரெட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், அது எனக்கு நல்லா புரியுது.
ஆனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் என் சன்னையும் என் ஹஸ்பண்டையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது சிஸ்டர். அவங்க யார் என்னங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். அவங்கள என் பேபிக்கிட்டேயும் ஹஸ்பண்டுக்கிட்டேயும் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரிட்டு இந்த மாதிரி ஜெனிக்கிட்ட பேசினேன். நீ கவலையே படாத, நான் லீ அந்த பிளேஸ்க்கு வர வைக்கிறேன், லீ உனக்கு மட்டும் ஹெல்ப்பையும் பண்ணுவான், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே சிஸ்டர், ஆனால் எனக்கு புரியுதுடா. குயிக்காகவே லீ ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டர்கிட்ட வந்துடுவான். நீ டென்ஷன் ஆகாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு இப்போ ஜெனி சைடை தான் கட்டுட்டு ஜெனியை சுட்டிட்டா மொட்டை பாடி ஆர்ட்ஸுமே நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தான். ஜெனி அப்படியே அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணப்படி பாடி ஆர்ட்ஸ் அவ்வளோ வெறி நோட் பண்ணப்படி ஒருத்தர் அட்டாக் பண்ணதுக்கு ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த பிளேஸ்க்குலாம் கரெக்டாக லீ என்ட்ராகி என்னாச்சு ஜெனி, என்னோட ப்ராப்ளமாக என்ன? டே உங்ககிட்ட சீக்ரெட்டாக பேசுன மாதிரி தெரியுது. அது நானும் டேயும் சீக்ரெட்டாக ரெடி பண்ண அந்த பிளேஸ் அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டுருக்கான். ஏதாவது ப்ராப்ளமாக என்னாங்க? அது சரியாக தெரியல லீ, ஏதோ ப்ராப்ளம்னுங்கிற மாதிரி டே சொல்கிறான். குக்கிக்கும் ஜங்குக்கும் அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற மாதிரி பயங்கரமாக திங்க் பண்ணுறான். நீ என்ன பண்ணுறன்னா இப்போவே இங்கேருந்து நீ அந்த சீக்ரெட் ரூமுக்கு போ. அங்கேருந்து டேக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டோ அதை குயிக்காக பண்ணி ஜங்குக்கு இப்போ எந்த ஒரு நியூ பர்சன்ஸ்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான், இல்லை ஜங்குக்கிட்ட யார் ப்ராப்ளம் பண்ணுறானுங்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் குயிக்காக கலெக்ட் பண்ணி அந்த பர்சன்ட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெனி செலவும். சரி ஓகே, டே இந்த அளவுக்கு நமக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கான்னா கண்டிப்பாக டே ரொம்ப நர்வஸான மாதிரி தெரியுது. அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி நான் அந்த பிளேஸ்க்கு போகிறேங்கிற மாதிரி லீ அப்படியே அங்கேருந்து கரெக்டாக கொரியாவுக்கு கிளம்புறான். இந்த மாதிரி கிளம்புனா இங்கே கட் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம குக்கி சடை தான் கட்டுது. இந்த வீ எங்கே மாறா போய் தொலைஞ்சான்? ஐயோ, இந்த வீயை தேடியே எனக்கு ஏஜ் ஆகிரும் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொலாமனப்படியே வந்தா கரெக்டாக நம்ம குக்கி இடித்தபடியே தான் வீ நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா நம்ம வீ ஏதோ சாக்லேட் சாப்பிட்டுட்டு வந்துருப்பாரு போலுக்கு. அந்த சாக்லேட் மில்லுக்கு இப்போ நம்ம குக்கியோட ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஓ சுச்சோ, டே ஹாரி பைத்தியம், பின்னாடி இருந்து பூச்சி தள்ளி விட்டியடா, முன்னாடி ஒரு பர்சன்ட் நிற்கிறாங்கடா, இப்போ என்ன திட்ட போகிறாங்க. சாரி தெரியாமல் பட்டுருச்சு, ஓப்பன் பண்ணி சாப்பிட்டேன்னா தெரியாமல் பட்டுருச்சு, வேணா உங்கள் ஷார்ட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு வரீங்களா, நான் க்ளீன் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன மாதிரி குக்கியை பார்த்து பேசினோம். ஐயோ, உன்னதான் தேடி வந்தேன், நீயே என்ன தேடி வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி வீயோட ஹிப்பை 2 பக்கம் ஹிப்பையும் கிரிப்பாக பிடிக்கவும் வீ ஷாக் ஆகி ஃபேஸை பார்க்காம இருந்தவர் இப்போ ஃபேஸை நிமிண்டு பட்டான். குக்கியை பார்த்து அடுத்த செகண்டே பிடிச்சி தள்ளி விட்டுருந்தாரு. உங்ககிட்டயாடா இட்டுன்னு சாரி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டென்ஷனில் இப்போ வர கிரிப்பாக பிடிச்சிருப்பார்ல, அந்த கோவத்தில் சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இருந்திருப்பார்ல, அட கொஞ்சோண்டு அந்த சாக்லேட்டை பிச்சு ஹேண்ட்ஸில் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணப்படி ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணி நம்ம குக்கியோட ட்ரெஸ்ஸு முழுக்க தேய்ச்சி விட்டுட்டாரு. இதுக்கு நான் சாரி கேட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக போனான். ஐயோ டே வீ, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? அவன் ஏற்கனவே உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருப்பான், நீ அவன் ட்ரெஸ்ஸு முழுக்க அந்த சாக்லேட்டை தேய்ச்சி விட்டு வந்துருக்க, அவன் உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ண வருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் வரமாட்டான், அவன் தெரிஞ்சுருந்தா நான் சாரியை சொல்லியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டென்ஷனில் போனால் நம்ம குக்கிட்டோம். அப்படி ஷார்ட்டு முழுக்க சாக்லேட்டாக இருக்கட்டப்பட்டுட்டு அவருக்கு அவ்வளோ ஷைனாக சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு நம்ம வீக்கு முன்னாடி கரெக்டாக நிற்கவும் வீ ஷாக் ஆகி இப்போ கூட நம்ம குக்கி இடித்தபடி நிற்கிறாரு. ஷோபா, முதல்ல இந்த காலேஜை மாட்டி தொலையணும். இவனுக்கு எவன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கான்னு தெரியல, கொடுத்தவன் மட்டும் என் ஹேண்ட்ஸில் கிடச்சான், அவனை நானே கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் நம்ம வீ அப்படியே நம்ம குக்கியை நோட் பண்ணான். டேய், என் ஷார்ட்டு மில்லுக்க ஃபுல்லாக சாக்லேட்டை அப்ளை பண்ணி விட்டுட்டு எங்கடா போடுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அதுக்கிட்ட ஆட்டனா சாரி சொன்னோம்ல, போ நீயே போய் க்ளீன் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நம்ம வீ அங்கேருந்து போகிற மாமனுக்கு வீயோட ஷார்ட் கலரை கிரிப்பாக பிடிச்சபடி ஒழுங்கு மரியாதையாக ரெஸ்ட் ரூமுக்கு வர, என்னோடய ஷார்ட்டை நீ இப்போ க்ளீன் பண்ணி தர அப்படிங்கிற மாதிரி வீயை பிடிச்சி இழுக்கிற மாமனுக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்படி முடியாதுங்கிற மாதிரி வீ நம்ம குக்கி கிட்ட ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம வீ கிட்ட க்ளோஸாக ஒழுங்கு மரியாதையாக நீயா வந்துரு, இல்லை அப்படியே உன்னை தூக்கிட்டு போயிடுவேன்
அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி பேசிட்டு வியோட ஹிப்பை ஒரு மாதிரி ரப் பண்ண பொசிஷன்லேயே ஹோல்ட் பண்ணுற மூமெண்ட்டை பாட்டுட்டு நம்ம குக்கி ஸ்கூல் படிக்க சொல்லி நிறைய நம்ம வீக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்லாம் திங்க் ஆகி டக்குன்னு நம்ம குக்கியை புஷ் பண்ணப்பட்டு இப்போ என்ன உன் ஷார்ட்டாக க்ளீன் பண்ணணும் அவ்வளோ விடனே வா நான் க்ளீனே பண்ணி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாரி நேராக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனால் நம்ம ஷார்ட்டாக நம்ம குக்கி கலட்டி நம்ம வியோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டாரு. குக்கி ஷார்ட்லெஸ்ஸில் நின்ன பொசிஷன்லேயே நம்ம வியை நோட் பண்ணோம். நம்ம வி அப்படியே அவரோட ஷார்ட்டை மட்டும் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐயோ நான் சும்மாவே இருந்தோம்ல சின்ன டட்டாக இருந்துச்சு. என் ஹேண்ட்ஸை வச்சு இப்படி தேய்ச்சின்னா எனக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன்லேயே அதை ஃபுல்லாக கசக்கினபடியும் அந்த அந்த சாக்லேட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாரா அந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம குக்கி டாவி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட் எல்லாத்தையும் இஞ்சி பெஞ்சாக நோட் பண்ணபடியே இருந்தான். ஏண்டா உன் ட்ரெஸ்ஸை மட்டும் க்ளீன் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஷார்ட்டாக கொடுத்து அந்த ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே போகலாங்கிற மாதிரி போனோம். வியோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி அந்த டோர்லேயே லாக் பண்ண பொசிஷன்லேயே என்னாச்சு பேபி நான் உனக்கு ரொம்ப ஒர்க்கு கொடுத்துட்டேன்னா என்ன ஒர்க்கு ரொம்ப ஹார்டாக இருக்குங்கிறதுனால உன் ஃபேஸ் அந்த மாதிரி போடா. ஆமாம் பி இன்னும் 1 வீக் கழிச்சு எனக்கு பேட்டே வருது நீ என் ஹவுஸுக்கு வரியா அப்படிங்கிற மாரி கேட்க நான் ஏன்டா உன் ஹவுஸுக்கு வரணும் நான் என்ன உன் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாரி டென்ஷன் ஆகி இந்த மாதிரி என்னை டோரை லாக் பண்ணியிருக்க பிரேக் பண்ணுறியா அப்படிங்கிற மாரி கோவாட்டில் நம்ம டென்ஷன் ஆனால் ஏன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற நான் தான் உங்ககிட்ட ஸ்கூல் டேஸ்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல கிட்டத்தட்ட நான் 4 இயர்ஸாக உங்ககிட்ட இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன் என் லவ் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு முதல்ல ஒரு மாதிரி கோவட்டில் பேசிட்டு அப்புறம் கோவட்டை கொஞ்சம் அப்படி பிரேக் பண்ண பொசிஷன்லையே இதுக்காகவே இந்த லவ்வுக்கு கோவப்படுற நீ கோவப்படுறத பார்க்க சொல்ல எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குது தெரியுமா நீ என் பேட்டைக்கு கண்டிப்பாக வரணும் சான்ஸே கிடையாது நான் எதுக்குடா வரணும் அப்படிங்கிற மாரி நம்ம எங்கேருந்து போகலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் நம்ம வியோட ஜாயின்ட்லனா க்ரிப்பாக பிடிச்சபடி இங்கே என்ன பாரு என்ன நல்லா நோட் பண்ணு எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற என் மேலே ஃபீலிங்ஸே இப்போ வரைக்கும் வரலையா 4 இயர்ஸ் ஆக போடு 4 இயர்ஸ் 25 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆக போடு என்ன பண்ணிகிட்ருக்கவி நான் உன்னை ட்ரூவாக தான் லவ் பண்ணுறேன் என்னமோ தெரியல நீ என்னெல்லாமோ ரொம்ப ரொம்ப ஃபியர்டாக நடந்துக்கிற உன்னோட மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது நானாக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேங்கிறது எனக்கே தெரியல ஆனால் நான் உன்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன் எதுக்காக நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற என்ன ரீசனுங்கிறது சொல்கிறியா ரீசனா எதுக்கு அதை சொல்லணும் பிடிச்சிருக்க பர்சன்ஸ்கிட்ட இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டா என்னோடய ரீசனுங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லலாம் நான் தான் உன்னை பிடிக்கவே இல்லைன்னுக்கிறேனே ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன் ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வியோட லிப்புக்கிட்ட கிஸ் பண்ணுற வரைக்கும் வேண்டாம் கொக்கியை பூட்டி தள்ளி ஓட்ட வைக்கிட்டுலையே ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ண வைக்கிட்டுலையே வெளியே வந்துடுவார் பார்த்துக்கிறேன் எத்தனை டேஸ் தான் இப்படி மூவ் ஆன் பண்ணி வைக்கிறேங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே கரெக்டாக அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வேகமாக வெளியே வந்தா கொக்கி அந்த காரிடோரிட்டிலே இல்லை கொக்கி மட்டும்தான் அந்த பிளேஸில் நிற்கிறாரு அடுக்குள்ளையாடா ரன் பண்ணபடி ஓடுனேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகி குக்கி அப்படியே நேராக கிளாஸ் ரூமுக்கு வேண்டாம் பனியன் கிளட்டோட வர மூமெண்ட்டை பட்டுட்டு அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் அவ்வளோ பேரும் நம்ம குக்கியை நோட் பண்ணால் கரெக்டாக ஜாக்ஸி பக்கத்தில் தான் வந்து உட்கார்றாரு பக்கத்தில் நம்ம ஜான் உட்காந்துருக்கான் ஏன்டா என்ன மாதிரி ஷார்ட்லெஸ் ஆகிற அப்படிங்கிற மாதிரி குக்கி கிட்டே கேட்கவும் என்னடா பண்ண சொல்ல ட்ரெஸ் முழுக்க ஈரமாயிடுச்சு அதான் இப்படி அப்படிங்கிற மாரி சொல்லவும் அதான் 4th செம்மில் உன்னோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்ல அதை எடுத்து வேர் பண்ணிக்கலாம்லாங்கிற மாரி சொன்னால் இப்போ என்ன இது ரொம்ப ஃப்ரீயாகடா இருக்குடா அமைதியார் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம குக்கி இந்த மாதிரி பேசினேன் ஜாக்ஸி தான் ஒரு மாதிரி ஜாக்ஸிக்கே குக்கியை ரொம்ப பிடிச்சிருக்குமா அந்த மூமெண்ட்டுக்கு அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே குக்கியை பார்க்குற மூமெண்ட்டுக்கு டென்ஷன் ஆகி இவன் எழுந்து கட்டுறா ஏன்டி இந்த மாதிரி கேட்டுட்ருக்க நானே ஃப்ரீயாக இருக்கிறேன் உனக்கு என்ன செய்யுதுங்கிற மாதிரி ஜாக்ஸிக்கிட்ட இந்த மாதிரி பேசினா இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது இப்போ டேடா நேராக ஹவுஸில் தான் இருக்கிறாரு பேபிஸ் எல்லாருமே ஹவுஸில் என்ட்ரு ஆகிட்டாங்க எல்லாருக்குமே நம்ம மிம்மாம் கூட சேர்ந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறது மில்க்கு கொடுக்குறதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஹோம் ஒர்க் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் பண்ணப்படி குக்கி கிட்ட தான் இப்போ ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற நான் ஒரு டைம் சொன்னால் உனக்கு புரியவே புரியாதடா என்னம்மா பண்ணுறது எனக்கு அது மைண்டில் செட் ஆகலையாம்மா அப்படிங்கிற மாதிரி குக்கிக்கிட்டே இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு
ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிளுக்கு போயிட்டாங்க. ஆனால் நம்ம குக்கி மட்டும்தான் ஏதோ ஒரு ஹோம்ஒர்க்கு அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை தான் பண்ணிகிட்ருக்காரு. அடி இல்லை இடுன்னா அவர் எடு இல்லைனுங்கிறோமோ அடடா கரெக்டாக பண்ணுறாரு. என்ன பண்ணி பண்ணுறது பண்ணிட்டு நம்ம டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகி காட்டெல்லாம் பிடிச்சி குக்கி திருக்க ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனை டைம்டா சொல்கிறது திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணுறியாடானுங்கிற மாதிரி ரெண்டு வாட்டி குக்கி அடிச்சுக்கிட்டு இருந்தா. அதே ஹவுஸுக்குள்ள நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேர் என்ட்ரு ஆகுறாங்க. ஜங்குக்குமே என்ட்ரு ஆகுறாரு. ஜங்குக்கு வந்து அடுத்த செகண்டே புக்கு நோட் எழுதி தூக்கி போட்டு வீக்கிட்டுலேயே ஜங்குக்கு வந்து டைட்டாக ஹேக் பண்ணபடி மாமா பார்த்தீங்களா என் காட்ட பாருங்கள் எப்படி மாம் திருக்கிருக்காங்கன்னு பாருங்கள் ரெடிஸ் ஆயிடுச்சு டேட் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்த்து ஹக் பண்ணி அளவும் என்னமோ மற்ற பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிட்டு இருந்தா. எதுக்காகட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் குக்கியோட காட்டைங்க இந்த மாதிரி ஆக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓ இப்போ நான் அவனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு தப்புனுங்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் டேலேருந்து அவனுக்கு டியூஷன் மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன்ட் 2 பிளேஸ்க்கு வர வச்சுடு அப்படிங்கிற மாதிரி டக்குனு 2 டே எழுந்து போவாரா கோவம்